நான் உங்களோட ஷிமா பேசுகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற சோக்கிதானி அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் இருக்கும். முன்னாடி இது சோக்கிதானியாக இருந்தது, பட் இப்போ வந்து இதோட பேரை வந்து ராயல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஸோ இங்கே வந்து நான் நியூ இயர்க்காக செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம், என்னோட ஃபேமிலியோடு வந்திருக்கேன். ஸோ வாங்க, ஃபேமிலி யார் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஆக்சுவலாக நம்ம இப்போ இருக்கிறது வந்து இது ஒரு போட்டிங் ஸ்பாட்டு. இந்த இடத்து உள்ளாடி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ராஜஸ்தானை வந்துட்டு பிரதிபலிக்கிற மாதிரியான எல்லா அம்சங்களும் இங்கே இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க. So this is my baby. Say hi. Say hi, no? Hi. Okay. Hey, papa. இதுதான் வந்து சோக்கிதானியோட மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு பயங்கரமாக இருந்தாங்க. பார்க்கவே ஒரு எந்துவாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நார்கட்டில், இங்கே வந்து கயிறு கட்டில்லாம் போட்டிருக்காங்க. ராஜஸ்தானில் கயிறு கட்டில் தான் வந்துட்டு கிராமத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ நாங்கள் வாசல்லே அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நின்றுட்டோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய க்யூ வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிக்கெட் புக்கிங்காக தான். ஸோ என்ன பண்ணனே தெரியாமல் நின்றுட்டு இருக்க நேரத்தில் அப்படியே அடித்து பிடிச்சி எப்படியோ உள்ளாடி போய் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். அவரோட ஹெல்ப்பில் நாங்கள் வந்துட்டு டிக்கெட் வாங்கி வழியாக போட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, அந்த போட்டிங் ஸ்பாட்டு. இங்கே வந்து நிறைய கூட்டம் இருந்தது ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கழிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா மொத்தமே ஒரே ஒரு போட் தான் இருந்தது. இந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாலாம் அவ்வளோ ஆளெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம நடந்து போனாலே நம்ம முட்டியளவுக்கு கூட தண்ணி இருக்காது, அந்த மாதிரி தான். பட் ஸ்டில் அங்கே ஒரு போட்டிங் மாதிரி ஒரு செட்டப்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்த பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. இந்த ஸ்பாட் வந்து நிறைய மூவிஸ்லலாம் வந்திருக்குது. நீங்கள் இதுக்கப்புறம் வந்து இந்த இதை நோட் பண்ணி பாருங்கள். நிறைய மூவிஸில் நிறைய சாங்ஸ் வந்து இந்த இடத்துல தான் மெயினாக ஷூட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இப்போ போட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிடச்சிரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அப்படியே போட்டிங் முடிச்சுட்டு உள்ளே போனால் எல்லோரும் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பேர்ல் மில்லட் அண்ட் கார்னில் வந்துட்டு ஒரு மாவு மாதிரி ஒரு இது அவங்களே அரைச்சி அவங்களே வந்து ரொட்டி மாதிரி போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. செம்மையாக இருந்தது. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஏன்னா என்னோடய பாப்பா அதை முடிச்சுட்டு போனால் அங்கே வந்து ஸ்பாட் செஞ்சு இதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் போய் கற்றுக்கிட்டோம். அப்படியே அந்த ரொட்டியை சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தோன்னா அங்கே வந்து மண்பானையெல்லாம் செஞ்சு மினி மண்பானை செஞ்சு நாங்கள் பயங்கரமாக அந்த ஹிந்திக்காரரை கலாச்சி பேசிட்டு இருந்தோம்.
சூப்பராக செஞ்சார். அந்த மினி பாட் வந்துட்டு அழகாக டிசைன்லாம் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு மினி க்ரியேச்சராக நாங்கள் கேட்டோம். ஆனால் அவர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இது வந்து ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்றதுனால அவர் தரமாட்டார். உங்களுக்கு கொடுத்தா எல்லாருக்கும் தரணும். அப்புறம் அக்கா ட்ரை பண்ணாங்க, நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பட் அவர் செஞ்ச அளவுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வந்துட்டு வரல. பட் ஸ்டில் அக்கா இன்னும் நல்லாவே பண்ணினாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா இன்னும் ஒரு ட்ரை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ப்ரீதா அக்காவையும் அப்படியே உட்கார வச்சுட்டு அவர் வந்து இல்லை ஆல்ரெடி ரஷ்ஷாக இருக்குது, நீங்கள் போங்க போங்கன்னு விரட்டினாங்க. பட் ஸ்டில் நாங்கள் கேட்கல. இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த வில்லேஜ் செட்டப்பில் அந்த வீடு குட்டி குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவன் நாங்களுமே நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அங்கே அந்த இடத்த பார்க்குறதுக்கே, ஈவன் தான் நானும் வில்லேஜ்லேருந்து தான் வந்தேன், பட் ஸ்டில் அது ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஜங்கல் மங்கல். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடு செட்டப்பில் தான் இதை வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளாடி போகும்போதே பார்த்திங்கன்னா அங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. லைக் ஒரு இது வாட்டர் ஃபால்ஸ் கிடையாது, பட் அந்த ஒரு செட்டப்பில் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லைட்டிங்ஸ், ஃபயர் கேம்ப்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு நேச்சுரலாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த இடம் பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இது ஒரு பெரிய குகை. என்ன இந்த குகைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நாங்களும் ட்ராவல் பண்ணி ஜாலியாக ஹாப்பியாக உள்ளாடி என்ன தான் இருக்குது அப்படி, நாங்கள் ஏதோ ஒரு குகைக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் ஜாலியாக ஃபன்னாக சிரிச்சுட்டு போனோம். லாஸ்ட்டில் பார்த்தா அங்கே ஒரு குட்டி சாய்பாபா கோவில் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக இல்லை, நான் நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக அதை இது பண்ணுறேன். ஸோ இந்த இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மூங்கிலில் ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சு ஒரு பெருசாக ஹைட்டாக ஒரு இது பண்ணி அதில் வந்து அழகாக ஒரு ட்ரம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் எல்லோரும் போய் வாசிச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் ட்ரை பண்ணோம். ஓகே. அடுத்ததான் அங்கே போய் பார்க்கும்போது நாங்கள் நிறைய ரைட்ஸ்லாம் இருந்தது. இந்த லைக் சஃபாரிஸ், கேமல் காட் இருந்தது, புல்லக் காட் இருந்தது, கேமல் சஃபாரி இருந்தது, ஹார்ஸ் சஃபாரி இருந்தது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி அனிமல் சஃபாரிஸ் வந்து நிறையவே இருந்தது. ஸோ நாங்கள் அதுலேயே ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். மெயினாக இந்த கேமல் செம்மையாக இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். சூப்பராக இருந்தது. சஃபாரிஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்தது அங்கே நிறைய இது ஸ்டார்டர்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதையெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே உள்ளாடி போகும்போதே வந்து சைடில் மேஜிக் ஷோ ஒன்று நடந்துட்டு இருந்தாங்க. என்ன தான் இந்த மேஜிக் ஷோவில் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு நாங்கள் அங்கே பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டோம். அவர் என்ன கோல்மால்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவர் ஹிந்தியில் தான் பேசிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே ஹிந்தியில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது ஒரு ராஜஸ்தானி செட்டப் இல்லையா. ஸோ அங்கே உள்ள மக்கள் தான் இது எல்லாத்தையுமே நடத்திட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் மேஜிக் ஷோவும் அங்கே வந்து ஒருத்தரை தான் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவரை பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தோம். ரொம்பவே ஃபன் ஃபில்டாக இருந்தது அந்த மொமெண்ட். இப்போ வரைக்கும் யோசிச்சு பார்த்தா கூட சிரிப்பாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வி தரோவ்லி என்ஜாய்டு தட் ஷோ. உங்களுக்கு மேபி பார்க்குறது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம், பட் கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். நிஜமாவே யூ வில் ஆல்சோ என்ஜாய் இட். ஓகே, ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபைனலாக அவர் வந்துட்டு ஹி ரியலி டிட் வெல் அப்படி தான் சொல்லணும். நிஜமாவே நாங்களே எதிர்பார்க்கல. நாங்கள் ரொம்ப இத்தனைக்கும் நிறைய கண்களை விழிச்சு என்னதான் பண்ணுறான்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் ஓபன் பண்ணிருக்கேன்.
वीडियो எடுத்து கேக்கிட்டே பெட்டி தூரம் இல்ல அகிடா सभी साथियों को ये पूछ है और भी है यहाँ पर देखो जानवर खोलने का आवाज ये जानवर खोल सभी साथियों को आवाज सुनते हैं बोल बोला और डब्लू हाल करेंगे जानवर का हाल से डब्लू पास अरे अरे थोड़ी देर के लिए बंगाली जा चिंता जानवर लेके आ ये सभी साथियों को देखेंगे ये कौन पे कोबरा है ना पुरुषर हां पुरुषर ये वाली सब ही है वो तो छोड़ दे वो छोड़ दे பண்ணி முடியப்பா अच्छा बोलो सर मैं टोकरी से जानवर जिंदा निकाल दूं या मार के बोलो सर जिंदा निकाले या मार के हिंदी समझ रहे ना देखो मैंने जानवर बनाया दिखाया नहीं देखो मैं दिखाना सभी सामने जो जानवर तो है आप पूछ रहे देखो पूछ बनाए கடைசில அந்த புறாவா பாம்பு அந்த கையில எடுத்தா बोलो सर जोड़ा अरे हर एक विधान समझ आओ इसका जोड़ा लेके आओ ये सभी साम लोग देखेंगे कला की कदर करोगे ये मालिक साहब ही है बोलो छोड़ा अरे छोड़ दे सर मैंने डॉक्टर के ऊपर बना बोलो दिखाए अरे बोलो सर दिखाए देखो जान जोड़ा सच्चा आपका नाम सच्चा तो कैसा एक जोड़े का अच्छा बनते भाई तीन चाहिए तीन पूरा அவங்களோட கல்ச்சரில் அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவோம் அப்படின்லாம் அந்த ஸ்டேஜில் போய் இறங்கி பயங்கரமாக ஃபன்னி டான்ஸ் ஆடின வீடியோஸ் இனி உங்களுக்காக வரும் வழியில் காத்து கொண்டிருக்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க.
எப்படியோ ஒரு வழியாக டான்ஸ் எல்லாம் ஆடி கழிச்சு நாங்கள் டைனிங்கை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். ஸோ முன்னாடி வந்து யூஸ்வலாக ஏசி டைனிங் தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணுவோம். இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஓப்பன் ஸ்பேஸ் வந்துட்டு சூஸ் பண்ணோம். ஸோ பாருங்கள், சாப்பாடு அப்படின்னோடனே தியோவே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான், குஷி ஆகிட்டான். ஸோ நாங்களும் அப்படியே குஷியாகி பயங்கரமாக சாப்பாடு கட்டுன்னு கட்டிட்டு சூப்பராக வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் ஒரு மசாஜை போட்டோம். ஸோ கூட வந்திருக்க பசங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணல. ஸோ அவங்க வந்துட்டு மசாஜ் பண்ண அந்த ஒரு டயர்டில் வந்து படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. தீபன் ட்ராயிங். ஸோ அடுத்ததாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெகந்தி எல்லாம் போட்டுட்ருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அந்த கேமல் காட் அந்த இதெல்லாம் தவிர மற்ற எல்லாமே இங்கே உள்ளாடி ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பெங்கால் கா மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன் எவ்வளோ குண்டா இருக்காரு. ஸோ இந்த பப்பட் ஷோவோட நம்ம இந்த சோக்கிதானியோட பயணம் முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நான் காமிக்காமல் கூட இருக்கலாம். ஸோ நிறைய இருக்குது. எங்களுக்கு வந்து டைம் குறைவாக இருந்ததுனால என்னால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுது. ஸோ என்னோட பெஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சோக்கிதானியை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு ஸ்பாட் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பக்காவான ஒரு பிளேஸ். இதுக்கு முன்னாடி நான் வந்திருந்தப்போ ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன், இப்போ ஃபேமிலியோடு வந்திருக்கேன். ஸோ 2 வாட்டியுமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்தது. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். மெயினாக குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, டாட்டா, பாய் பாய்.